நான் மிஷனரி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இடத்துல திடீர்னு நான் போகும்போது பஸ்ஸில் நான் உட்காந்துருக்கிறேன். ஒரு தம்பி, எங்கள் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ண தம்பி ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வர்றாரு. என் பஸ்ஸை எப்படி கண்டுபிடிச்சாரோ தெரில, எனக்கும் ட்ராக்ஸ் கொடுத்தாரு. நான் வந்து ஏய் தம்பி என்ன பண்ணுறேண்ணே? ட்ராக்ஸ் கொடுக்குறேண்ணா அப்படின்னா. வெரி குட், ரொம்ப நல்லது, ரொம்ப உற்சாகமாக செய்கிறேன். அப்படி தான் நான் வந்து என்ன செய்யலாம், நம்ம ட்ராக்ஸ் கொடுத்தா தானே என்ன செய்வீங்க, கோஆர்டினேட்டராக போட்டுருவீங்களேண்ணா. அடிப்படையிலே பிரச்சனை. இன்னொரு இடத்துல இப்படி இன்னொரு இடத்துல நடந்துச்சு. என்னதுன்னா பார்த்தா போனார், அடுத்த வாரமே என்ன நடந்ததுன்னா, ஆனால் அங்கே வந்து பிரதர் அங்கே வந்து ஒரு 90 குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் ஞானஸ்தானம் உடனே கொடுத்துடலாம். ஏன்னா போன வாரம் தான் அனுப்பணும், அதுக்குள்ளே 90 பேர் உடனே கொண்டு வந்துட்டல, எப்படி கொண்டு வந்தேன், எல்லாருக்கும் வீடு கட்டி தரேன்னு சொன்னோம். சபை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், எல்லாருக்கும் வீடு கட்டி தர சொன்னோம். கடைசியில் என்ன ஆச்சு, அந்த இடத்தையே மூட வேண்டியதாக இருந்தது. எந்த இடங்களில் சுவிசேஷகர்கள் சென்று இருக்கிறார்கள் அவர் பார்க்கணும். இதுக்கு தான் அப்போஸ்தலர்கள் இந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. சுவிசேஷத்தை சரியானபடி அஸ்திவாரப்படணும். நீங்கள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் இவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, 13வது அதிகாரத்திலிருந்து வடை போச்சு. என்ன வடை போயிடுச்சு, இது வரைக்கும் பக்கத்தில் கையேற்ற தூரத்தில் இருந்தாங்க, இப்போ எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய சுவிசேஷத்தை பார்ப்பது யார், சரியானபடி செஞ்சுருக்காங்களான்னு. இதில் வந்து கட்டளை வராத சிலர் வந்து போயிருக்கிறாங்க. போனவங்க அவங்க சரியானபடி சுவிசேஷத்தினுடைய அந்த அந்த சாராம்சத்தை அறியாமல் போனவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய சடங்காச்சாரத்தை புகுத்த ஆரம்பித்தாங்க. நல்லா இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங் இல்லை? சாராம்சத்தை, சுவிசேஷ சாராம்சத்தை அறியாமல் போயிருந்தால் கலாச்சார சடங்காச்சாரத்தை கொண்டு வந்துட்டார். உடனே அங்கே எல்லாருமே கலக்கம் அடைகிறார்கள். இது அந்தியோகியாவில் இந்த பிரச்சனை இருக்குது, அந்தியோகியாவில் இருந்துக்கு உடனே அங்கே எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன செய்கிறதுன்னு. திரும்ப எல்லாருமே என்ன செய்கிறாங்க, நேராக எங்கே நோய் ஆரம்பிச்சிச்சோ அங்கேயே போயிடுவோம், அதுக்கு தான் அங்கே வந்தாங்க. இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, சுவிசேஷத்தை அறிவித்த இடங்களிலே மூப்பர்கள் அப்போஸ்தலர்கள் சென்று பார்த்தார்கள். இப்பொழுது அப்போஸ்தலர்கள் அறிவிக்கும் பொழுது யாரோ போய் கலக்கி விட்டார்கள், சுவிசேஷம் மாறி போயிடுச்சு. இருங்க, இப்போ ஜெராக்ஸ் தான் சரி பண்றாங்களே தவிர ஒரிஜினலை சரி பண்ண மாட்டாங்க. சபைகளுக்கு இதுதான் பிரச்சனை. என்ன, அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த தலைமை பாஸ்டர் சொன்னார், இவருக்கு வெளிப்பாடு அப்படின்ட்டு. கர்த்தருக்கு சோத்திரம், அநேக பாஸ்டர்கள் நல்லா வந்து செய்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை ஏதோ ஒரு ரேடியோவில் இல்லை டிவியில் எங்கேயோ ஒரு இப்போ வெளிநாட்டுக்காரங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, புத்தகத்தை எழுதியிருப்பாங்க, அந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு இன்றைக்கி அநேக இடங்களில் குழப்படிகள் வரும்பொழுது யாருமே கேட்குறதில்ல. அந்த பாஸ்டர் சொன்னால் அது தப்பாக இருக்குமா? எந்த பாஸ்டர் சொல்கிறத கேட்குறேன்னா திரும்ப இங்கே வரணும், we have to come back. அது எருசலேம் சபைக்கு அங்கே போனாங்கன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, இப்போ நேராக இங்கே வரணும். இதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு காலத்தில் ரோம சபைக்கு போனாங்க, அங்கேயும் வந்து எல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. நான் மறுபடியும் ஆதி அப்போஸ்தலருடைய அஸ்திவாரத்துக்குள்ளே போகணும், அதுதான் அவங்க செய்தாங்க. பர்னபாவும் பவுலும் என்ன செய்றாங்க, திரும்ப அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க நிறைய காரியங்கள் செய்கிறாங்க, வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. இப்போ என்ன, இது வரைக்கும் சுவிசேஷத்தை நடந்த இடலான்னு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நீ விசுவாசித்தால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரொம்ப சிம்பிள். நத்திங் மோர், நத்திங் லெஸ், நத்திங் எல்ஸ். இதுக்கு மேலே ஒன்றையும் கூட்ட வேண்டாம், இதுக்கு மேலே ஒன்றையும் குறைக்க வேண்டாம், இதை விட வேறு ஒன்றும் கொண்டு வர வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஏனென்றால் அவர் நம்முடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், திரும்ப அவர் வரப்போகிறார். அவருடைய நாமத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு. இவ்வளோ செஞ்சாலே போகிறோம். ஆனால் இதோட எதையுமே கூட்ட வேண்டான்றாங்க. யாரெல்லாம் இப்படி விசுவாசித்தாங்களோ அந்த இடங்களிலெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இவ்வளோதான், சிம்பிள். இந்த சிம்பிள் சுவிசேஷத்தை கேட்கும்போது தான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளோ சிம்பிளா, இது டூ சிம்பிள் டு பிலீவ் அப்படின்றாங்க நிறைய பேர். எப்படி சொல்கிறாங்க, இது டூ சிம்பிள் டு பிலீவ். ஏதாவது நாங்கள் செஞ்சால் தானே. ஒரு கதை உடம்பு சொல்லினாங்க, அவங்களுக்கு பொதுவாக கதை சொல்ல மாட்டோம். ஒருத்தன் வந்து கேட்டானா, ரசிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் செஞ்சு முடிச்சுட்டாரு, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். ரசிக்கப்படுறதுக்கு நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், விசுவாசி, அவ்வளோதான். கர்த்தர் செய்ததை ஏற்றுக்கொள்.
இங்கே தான் நடக்குது. இப்போ இந்த தர்க்கம் நடக்கும் பொழுது உடனடியாக ஒரு முன்னோடியை பார்க்குறாங்க. நீங்கள் நல்ல ஒரு இதை கவனிக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து நம்ம தீர்க்க வேண்டும் என்றால் முதலாவதாக என்ன வேணும், கர்த்தர் இதுவரைக்கும் எப்படி நடத்தியிருக்கிறார். ஒரு சபையிலே நீங்கள் என்ன சொல்லணும், கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தியிருக்கார் எப்படி, அந்த நடத்துதல் வேத சத்தியத்திற்கு ஒத்ததாக இருக்கிறதா, ரெண்டையும் பார்க்கணும். இது வரைக்கும் அடிப்படையாக எப்படி நடத்தினாங்க, அடுத்தது வேத சத்தியத்துக்கு ஒத்ததாக இருக்கிறதா. அனுபவங்கள் அநேகமாக இருக்கலாம், ஆனால் அந்த அனுபவங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். எனக்கு தனியாக வந்துச்சுன்னு சொல்லி கொடுக்க முடியாது. இதைத்தான் அவங்க செய்கிறாங்க. யார் சொன்னாங்க, பவுலடியார் சொன்ன உடனே, பர்னபாவு சொன்ன உடனே உடனடியாக எழுந்து பேசுகிறது யாருன்னா சீமோன் பேதுரு. மிகுந்த தர்க்கம் உண்டான பொழுது, 7வது வசனம் அப்படி தான் ஆரம்பிக்குது. மிகுந்த தர்க்கம் உண்டான பொழுது என்ன சொல்றாரு, சகோதரரே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறபடி புறஜாதியார் ஏன் வார்த்தை வாயினாலே சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கும்படியாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களில் ஒருத்தராக இருந்த என்ன தெரிஞ்சுக்கிட்டு அனுப்புனாரியா, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல அவங்களுக்கும் கொடுத்திருக்கிறாரு, சாட்சி கொடுத்திருக்கிறாரு. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, நீ அசுத்தர் என்று சொன்னவர்களை சுத்தமாக்கி என்ன சொல்றாரு, நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இல்லை. யாதொரு நம்ம விருத்த சேதனம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இருதயத்தினுடைய விருத்த சேதனத்தை பற்றி தான் அந்த புதிய உடன்படிக்கையே சொல்லுது. மாம்சத்தில் விருத்த சேதனத்தை பற்றி பேசவே இல்லை, அது தேவையில்லை அப்படின்ட்டாங்க. எனவே தான் பவுலடியார் போன இடங்கள்ல எல்லாம் நம்ம 3 விதமான மக்களை இவர் சந்திக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். யாரை சந்திக்கிறாருன்னா எல்லா இடம் யூதர்களை சந்திக்கிறாரு, யூத மார்க்கத்தை ப்ராஸ்டலைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர்களை சந்திக்கிறார். ஆனால் முழுவதுமாக மாறாம தேவனுக்கு பயந்தவர்கள், காட் ஃபியர் இருந்தாங்க. எனவே இந்த யூத மார்க்கத்தில் அமைந்தவர்களும் அதாவது தேவனுக்கு பயந்தவர்களும் உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு எந்த விதமான சடங்காச்சாரத்தையும் பின்பற்ற வேண்டியதில்லை. விசுவாசித்தால் நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிடும். இதுதான் சிம்பிளாக சொன்னாங்க. இதைத்தான் அவர் சொல்கிறார். கொர்நேலிய வீட்டில் 9வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்ததை திரும்ப கொண்டு வராரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இந்த கொர்நேலியுடைய ஸ்டோரி. 10வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. திரும்ப 11வது அதிகாரத்தில் 18 வசனம் அதில் தான் எழுதியிருக்கு. இங்கே 15வது அதிகாரத்தில் திரும்ப அதை மறுபடியும் சொல்கிறார். இப்படி தான் நான் ஒரு நாள் இப்படி தான் நடந்தது அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர் முன்பதாக சொல்கிறார், இதுக்கு வேத வசனமும் ஒத்து இருக்கிறது அப்படிங்கிறார். எல்லாவற்றையும் நாம் பார்த்து விட்டு நாம் பார்த்தா ரட்சிக்கப்படுவதற்கு எப்படி நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ விசுவாசிக்கிறோமோ அதே போல் அவர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவன் புறஜாதிகளுக்குள்ள அடையாளங்களையும் அற்புதங்களையும் சொன்ன காரியங்களெல்லாம் அப்போஸ்தலர்கள் விவரித்து காணுகிறார். இதெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள், இதை ஆணித்தரமாக இந்த சுவிசேஷம் சரிதான் அப்படிங்குது. அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக சுவிசேஷமானது உறுதிப்படுகிறது. ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. எல்லாம் பேசி முடித்த பிறகு என்ன சொல்கிறாரு, இப்போ யாக்கோபு எழுந்து பேசுகிறார். யாக்கோபு எழுந்து பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா 14வது வசனம் 13லேருந்து வாசிக்கிறீங்களா? அவர்கள் பேசி முடித்த பின்பு, நம்ம எல்லாம் பேசி ஓஞ்ச பிறகு யாக்கோபு அவர்களை இல்லை ஒரு இது நம்ம கவனிக்கணும். அதாவது சபைகளிலே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா முதல்லையே எல்லாம் சும்மா உட்காரு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மக்களை பேச விடணும். சில பேர் சொன்னாங்க பேசவே விடப்படாதுங்கன்னு. ஒரு பாஸ்டர் சொன்னார், நீங்கள் பேய் விரட்டும் போது பேயை பேச விட்டுறாதீங்க, ஏன் நம்ம செஞ்ச தப்பெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னா. பேயை பேச விடக்கூடாது அப்படின்னா நான் சொன்னேன், பேயை பேச விடக்கூடாதுல்ல, பேய் பேசுகிற மாதிரி நடக்கக்கூடாது, பேய் நம்மளை மிரட்டுற மாதிரி நடக்கக்கூடாது. மக்கள் பேச அவங்க மூலமாக கர்த்தர் பாலகருடைய வாயில் மூலமாகவும் நமக்கு சொல்லுவார். என்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிற இடங்களெல்லாம் ஒவ்வொரு சாதாரண பாஸ்டர்ஸ் சாதாரணமாக கிராமங்கள்லேருந்து ஒன்றுமே ரொம்ப எழுத படிக்க தெரியாதவங்க அழகாக வேத சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது நான் தலையை சொறிவேன், எதுக்கே இவ்வளோ நாள் இந்த பைபிள் காலேஜில் போய் மட்டையை உடைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அவங்க அழகாக ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இவர் 3வது வகுப்பு தான் படிச்சிருக்கிறாரு, இவ்வளோ அழகாக சொல்கிறாரு, நீங்கள் MTH படிச்சிருக்கீங்க, ஏன் உங்களால் சொல்ல முடியல? அவர் ரொம்ப அழகாக சொன்னார், நாங்கள் பைபிளை பற்றி படிக்கிறோம், அவர் பைபிளை மட்டும் படிக்கிறாரு. We are studying about the Bible, but he studies the Bible. சுற்றி வளர்ச்சி வாசிங்க. அதாக மக்களை ஆலோசனைக்காக அழைக்க வேண்டும். சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்க கிருபை என்னதுங்களா? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மூலமும் பேசுவார், யார் மூலமும் பேசுவார் இல்லையே சபையில். ரைட், வாசிங்க. அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி
முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. நல்லா நான் ஒரு போன தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன். அதை சிமியோன்கிற வார்த்தையை போடுறாரு. ஏன் சிமியோன்? பேதுருன்னு சொல்லலை, ஏன் சிமியோன் வார்த்தை போடுறாரு? சிமியோன் இல்லை இல்லை சிமியோன். இது நம்ம ஆளுப்பா, இது நம்ம ஆளு. அவருக்கே இது வெளிப்பட்டிருக்கு. இவருடைய பேரே வந்து என்னது? நம்ம எபிரேய பேர் சிமியோன். பேதுருன்னு சொல்ல வரல, சிமியோன் சொல்ல வர்றாரு. ஓகே, பெட்ராஸுங்கிறது வந்து கிரேக்க வார்த்தை, என்ன சிமியோன்கிறது வந்து எபிரேய பேர். வாசிங்க. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்குது? ஏன் யாக்கோபு இந்த காரியத்தை சொல்கிறார்? இதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்து இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தேன், பிரஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிறது. ஆமாம், இல்லை அதை ஏன் கொண்டு வந்து சொல்றாருன்னு இருக்கிறேன். இது ஏன் இந்த இடத்துல அவர் சொல்லணும்? தீர்க்கதரிசிகள் இந்த உபதேசங்கள் அவங்க பழைய ஏற்பாட்டை தானே விசுவாசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதுலேருந்து கொண்டு வரும்போது தான் புரியுன்றதுக்கு, பழைய ஏற்பாட்டிலேருந்து கொண்டு வந்தால் தான் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்னது? இல்லை, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறுகிறது. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரஜாதிகளுக்கும் சுவிசேஷம் செல்லும்னு சொல்லி. வெரி குட். அதனால அவர் அதை வந்து தீர்க்க தரிசனங்களும் இதுக்கு ஒத்திருக்கிறதுன்னு சொல்றாரு. ஒத்திருக்கு, இதுக்கு ஒத்து வருகிறது அப்படின்னு சொல்றாரு. வேற ஏதாவது இன்னும், அதாவது அவங்க தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பிரஜாதிகள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பழைய ஏற்பாட்டை நம்பினதுனால அதுக்கு ஒத்துருக்குங்கிறாரு. அதுக்கடுத்தது நீங்கள் சொல்கிறபடி இதெல்லாம் நடந்துருங்க. வேற என்ன? எந்த ஒரு காரியத்தையும் தீர்மானம் பண்ண வேண்டும் என்றால் வேதத்துக்கு தான் வரும். அடிப்படை இதுதான். வேதத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது எந்த காரியத்தையும். சரி, இல்லை நீங்கள் எல்லா இடங்களிலும் தீர்க்க தரிசனத்தின்படி எழுதப்பட்டிருக்கிறது, இதன்படி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு. தீர்க்க தரிசன வாக்கியங்கள் எல்லாம் வேத வசனங்களாக இருக்கிறபடினால அது நிறைவேற வேண்டியது. அது வந்து இது இன்னொரு நம்ம பேசிட்டே வரும்போது சொன்ன நிறைவேற வேண்டியது மட்டுமல்ல, இதுபடி தான் நடக்கணும்னு கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. இட்ஸ் a plan of God. இதை நம்ம முன்னாடி ஒரு தடவை பார்க்கும்பொழுது ஒரு தடவை பார்த்தோம். அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களிலும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிற யாவும் நிறைவேற வேண்டியது. இட் மஸ்ட் ஃபுல்ஃபில்டு. இதுதான் பிளான் ஆஃப் காட். இந்த பிளான் ஆஃப் காட் இதில் வச்சிருக்கிறார். இதன்படி தான் அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது. இட்ஸ் a plan of God. இயேசுவானவர் சிலுவையில் மரித்தது வந்து இஸ் நாட் அ ட்ராஜடி, இது ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப நல்லா இருக்குல்ல ரெண்டு வார்த்தையும்? ட்ராஜடி இல்லை, அது வந்து ஸ்ட்ராட்டஜி. இது மூலம் தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்திருக்கிறார். இப்படி அவங்க எல்லாரையும் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு ஒரு பகுதி வருது, ரொம்ப பின்னாடி வாசிங்களா தொடர்ந்து. எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமாம், ரொம்ப அழகாக முடிக்கிறார். அதாவது தாவீதினுடைய கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறத வந்து இந்த சபையை கட்டக்கூடிய ஒரு அந்த பாங்குக்கு கொண்டு வர்றார். ஆக வேத சத்தியம் எப்படி நிறைவேறுகிறது. நம்ம ஒரு தடவை என்ன செய்யணும், அந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது, ஒரு முறை இருக்குது. அது ஆதியாகமத்திலிருந்து எப்படி ஆண்டவருடைய இந்த மீட்பினுடைய செய்தியானது ஒரு நீண்ட கதையாக, என்ன கதை அடிக்கிறது இல்லை, கதைன்னு சொல்லும்போது வரலாறாக எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கும் பொழுது அதில் ரொம்ப தெளிவாக தாவீது, அதாவது ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையும் பின்பு தாவீதினுடைய உடன்படிக்கையும் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாவீதினுடைய வம்சத்தில் வந்தார், தாவீதினுடைய வித்து, ஏனென்றால் மேசியா என்பது தாவீதின் வழியாக வர வேண்டும். இது சுவிசேஷத்தினுடைய அடிப்படையான காரியத்தை சொல்லிட்டு வர்றார். என்ன நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம்? கர்த்தர் நேர்த்தியாக எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறார். இது ஏனோ தானோ என்றோ அல்லது எதர்ச்சியாகவோ நடந்ததில்லை. இவை எல்லாம் வந்து தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுக்கு ஒத்து இருக்கிறது. அருமையானவர்களே, சுவிசேஷம் என்பது ஏதோ நேற்று முளைத்த காளான் என்று நினைக்காதீர்கள். கர்த்தர் ஆதியிலே இதற்காக திட்டம் வைத்திருந்தார். இதை முடிப்பது என்ன? ஆதியிலே அவர் திரும்ப வரும் பொழுது. அது நித்தியத்திலே ஆரம்பித்து நித்தியத்திலே முடிவது தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் ரட்சிக்க ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து இதை குறித்து பார்ப்போம்.